வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ரயில் பயணிகளை நீண்ட காலமாக அச்சுறுத்தி வந்த நிலையில் தற்போது ஒரு கொலை சம்பவமே நடந்திருக்கு. நெல்லை சந்திப்பில் நடந்த படு பயங்கர சம்பவத்தின் பின்னணி தான் இது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 222667 நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரை செல்லும் கோவை அதிவிரைவு ரயில் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து சேரும். அன்றிரவு ரயிலை எதிர்பார்த்து காத்திருந்த பயணிகளுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் வட மாநிலத்தவரின் உருவத்தில் ஒரு யமன் வரப்போகிறான் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ரயில் நிலையத்தின் சைடு கேட் வழியாக கையில் பெரிய உருட்டுக்கட்டையோடு உள்ளே நுழைந்த ஒரு வட மாநில வாலிபர் ரயிலுக்காக காத்திருந்த 3 பேரை எவ்வித காரணமுமின்றி விரட்டி அடித்துள்ளார். பாசஞ்சர்ஸின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 3வரையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாசஞ்சர்ஸ் மீதான இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம்? கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த வடமாநில இளைஞர் யார் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். உயிரிழந்தவர் 72 வயதான தங்கப்பன். கோவையை சேர்ந்த தங்கப்பனுக்கு நெல்லையிலும் சொந்தமாக விவசாய நிலம் இருந்துள்ளது. அதன் பராமரிப்பு பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக நெல்லை வந்திருந்தவர் சம்பவம் நடந்த இரவு நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தங்கப்பனும் அவருடன் தூத்துக்குடி மாவட்டம் வாஞ்சிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாண்டிதுரை என்கிற வாலிபரும் கேரளாவை சேர்ந்த பிரசாத் என்பவரும் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்திருந்துள்ளனர். அப்போது அந்த பிளாட்பாரத்திற்கு கையில் கட்டையோடு நுழைந்த ஒரு வட மாநில வாலிபர் முதலில் பாசஞ்சர் இருக்கையில் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த பாண்டிதுரையின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். ரத்தம் சொட்ட சொட்ட ரயில் பெட்டிக்குள் ஓடிய பாண்டிதுரை வட மாநிலத்தவரிடமிருந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளார். அடுத்ததாக பிரசாத்தின் மண்டை அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 72 வயதில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கப்பன் ஓடியதாக தெரிகிறது. ஆனால் அவரையும் விடாமல் விரட்டி சென்ற அந்த வட மாநில இளைஞர் முதியவர் என்று பாராமல் அவருடைய தலையிலும் கட்டையால் பலமாக தாக்கியுள்ளார். ஸ்பைடர் படத்தில் வரும் வில்லனைப் போல அடிபட்ட 3வரும் வலியால் துடிதுடித்த போது அதனை ஆனந்தமாக ரசித்த வட மாநில இளைஞர் இருவரின் செல்போனை எடுத்துவிட்டு அங்கிருந்து இருள் சூழ்ந்த பகுதிக்குள் ஓடி எஸ்கேப் ஆகியுள்ளார். படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையின் ICU பிரிவில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அதில் தங்கப்பன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ரயில் நிலையத்தில் பதிவாகியிருந்த CCTV ஆதாரங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியவரை அடையாளம் கண்ட போலீசார் அவரின் அங்க அடையாளங்களை அருகிலுள்ள மற்ற ரயில் நிலையங்களுக்கும் பகிர்ந்து அலர்ட் செய்துள்ளனர். இதற்கிடையே நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து தண்டவாளம் வழியாக 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே வந்த வடமாநில இளைஞரை தச்சநல்லூர் ரயில் நிலையம் அருகே போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபரின் பெயர் சூரஜ். அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. நடந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடந்து கொள்வதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் காவல்துறையினரின் முதல் தகவல் அறிக்கையில் சூரஜ் கொள்ளையடிக்கும் நோக்கில் செயல்பட்டதாக குறிப்பிட்டு அவர் மீது கொள்ளை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே
சூரஜ் தான் அவருடைய உண்மையான பெயரா? அவர் எதற்காக நெல்லை வந்தார்? பயணிகளை தாக்கியது ஏன் போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான விடையும் கிடைக்கும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என ரயில் வருவதற்கு முன்பாக கொடுக்கப்படக்கூடிய அறிவிப்பினை போன்றே இனி வரக்கூடிய காலங்களில் வட மாநிலத்தவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட வேண்டும் என தமிழகத்தை சேர்ந்த பாசஞ்சர்ஸ் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் கோரிக்கை வைக்கும் அளவிற்கு தினம் தினம் வட மாநிலத்தவர்கள் ரயிலிலும் ரயில் நிலையங்களிலும் செய்து வரக்கூடிய அராஜகம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் ஹிந்தி மொழி பேசும் பயணிகளை பார்த்தாலே உள்ளூர் பயணிகள் பதறக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து பாசஞ்சர்ஸின் பாதுகாப்பையும் உறுதி செய்திட வேண்டும் என்பதே ரயில் பயணிகளின் வேண்டுகோளாக உள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.